இட்லிக்கு எப்பயும் ஒரே மாதிரி சாம்பார், தேங்காய் சட்னி, கார சட்னின்னு இதே செஞ்சிட்ருக்காம அப்பப்போ இந்த மாதிரி ஸ்பெஷலான ஐட்டம்ஸும் செய்யுங்க. திருநெல்வேலி ஸ்பெஷல் சொதி. இது இட்லிக்கு மட்டுமல்ல, ஆப்பம் இடியாப்பம்க்கு கூட சரியான காம்போ. இன்ஃபேக்ட் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ், லீடிங் ரெஸ்டாரண்ட்ஸ் சென்னையில் இந்த ஆப்பம் சொதி காம்போ, இட்லி சொதி காம்போ, இடியாப்பம் சொதி காம்போலாம் ரொம்ப ஃபேமஸாக கொடுத்துட்ருக்காங்க. அந்த சொதி டேஸ்ட்டாக வீட்டிலே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு அடிகனமான ஒரு கடாய் இல்லைனா ப்ரெஷர் குக்கரில் கூட செய்யலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 100 கிராம் சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துலாம், இடிச்சும் போடலாம். காய்கறி கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், முக்கியமாக முருங்கைக்காய், இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. 1/4 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். அதையும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு துருவின இஞ்சி, ஒரு இன்ச்சு இஞ்சியை நல்லா துருவி சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. அரை மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. திக்காக ஒரு 100 ml ஃபஸ்ட்டு பாலும், நல்லா தண்ணி பாலாக ஒரு 2 டம்ளரும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 2வது பாலை ஊற்றி நல்லா கலந்து விட்டு இதை ஒரு மூடி வச்சு மிதமான தீயில் 10 நிமிஷம் வேக விடுங்க. காய்கறியெல்லாம் நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், வேக வச்ச பாசிப்பருப்பு, ஒரு 50 கிராம் பாசிப்பருப்பை வேக வச்சு எடுத்துக்கோங்க. 3/4 டீஸ்பூன் உப்பும் சேர்த்து கலந்து விட்டுட்டு வேக வச்ச பாசிப்பருப்பு உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு தாளிப்பு செஞ்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து அதையும் உள்ளே ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ திக்கான ஃபஸ்ட்டு பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை உள்ளே ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு, ஃபஸ்ட் பால் ஊற்றினதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு கொதி விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு ஸ்குவீஸ் லெமன் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும்.